எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சேலம் பக்கத்துல இருக்கேன். எங்க வீட்ல அபாண்டன் பண்ண டாக்ஸ், அதாவது குட்டிகள்லயே ஃபீமேல் குட்டிங்க கொண்டு வந்து குப்பையில போட்டுட்டு போயிடுவாங்க. ரோட்ல அங்கங்க திரிஞ்சுட்டு இருக்கும். இந்த மாரி எடுத்துட்டு வந்து வளர்த்துற குட்டிங்களே 25 இருக்கு. 25ங்களும் எல்லாமே வளர்ந்து எல்லாருக்குமே வேக்சின் போட்டு, நோபிவேக் வேக்சின் போட்டு, ஏஆர்வி போட்டு வச்சிருக்கேன். 25 குட்டிகளுமே இப்போ வந்து அடல்ட்டா இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கரடின்ட்டு ஒரு டாக் வந்து குட்டி போட்டிருக்கு. 2 ஃபீமேல் 2 மேல் இருக்கு. இந்த 25 குட்டிங்களுக்கும் வந்து தினமும் 2 வேளை நான் வந்து சாப்பாடு போடுறேன். காலையில் நைட்டு. மதியம் வந்து பிஸ்கட் போடுவேன், இல்லை ரஸ்க் ஏதாவது போடுவேன், இல்லை வெறும் பால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிடுவேங்க. காலையிலையும் நைட்டும் ஃபுல்லாக சாப்பாடு போடுவேன். சாப்பாடு என்னென்னா ரேஷன் அரிசி தான், கிலோ 10 ரூபான்னு வாங்குகிறேன். அது கூட வந்து காலையில் 15 முட்டை, நைட்டு 15 முட்டை, ஒரு நாளைக்கு 30 முட்டை ஆகுது. அது இல்லாமல் பால் வந்து 4 லிட்டர் வாங்குவேன். 4 லிட்டர் ஆவின் பால் இல்லைன்னா ஆரோக்கிய பால் வாங்கிடுவேன். வாங்கி மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேங்க. எல்லாமே நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா வெளியில் வந்து பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் வந்து கோழி பிடிக்குது, குலைக்குது, துரத்துது, கடிக்க வருதுன்னு சொல்லி சும்மாவே குட்டிங்க மேலே பழைய போட்டு அதுங்க வெளியே வந்து யூரின் போகுது, மோஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வீட்டுக்கிட்ட வந்து வாசலில் படுக்குது அப்படின்னு தொந்தரவாக நினச்சி இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. அதனால் நான் வந்து எல்லா குட்டிகளையுமே வந்து கேம்பஸ்குள்ளே தான் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு தான் பார்த்துக்குறேங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது சிரமம்னா அவங்களுக்கு செய்கிற வேலை வந்து எனக்கு சிரமமாக இல்லை, சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற டார்ச்சர் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. தேங்க்யூ.